இப்போ கிரெடிட் கார்டில் அப் டு 5 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு அடிக்கடி கால்ஸ் வரும், அதே நேரத்தில் மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அந்த கிரெடிட் கார்ட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த லோன் வந்து செக்யூர்டாக இருக்குமா? கிரெடிட் கார்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிது லோன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஜம்போ லோன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இன்ஸ்டாண்ட் லோன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஃபஸ்ட் இந்த இன்ஸ்டாண்ட் லோனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டோட லிமிட் என்னவோ அந்த லிமிட்டுக்கு என்ன வேல்யூவோ அதை லோனாக கொடுத்துருவாங்க. ஸோ இது பெரும்பாலும் அந்த கிரெடிட் லிமிட்டை நம்ம என்ன பண்ணுறோம், இஎம்ஐயாக கட்ட போகிறோம். இப்போ கார்டு லிமிட் 2 lakhsனா அந்த 2 lakhs வந்து டென்யூர் போட்டு கொடுத்துறாங்க. விச் மீன்ஸ் அதிகபட்சம் 12 months to 24 months போடுவாங்க யூஸ்வலாக. இது ஓரளவுக்கு சேஃப் தான். ஓகே, ஏன்னா இது வந்து அவங்க ஏர்னிங்ஸ் ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன ஆகிடும்னா இதில் ஜம்போ லோன் ஒன்று வரும். இப்போ ஜம்போ லோன் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் லிமிட்டை பேஸ் பண்ணி ஒரு அப்ரூவல் வரும். கிரெடிட் லிமிட் 2 lakhs அப்படின்னா ஒரு 3 lakhs உங்களுக்கு ஜம்போ லோன் கிடைக்கும், இல்லை 2 lakhs கிடைக்கும். இது இல்லாமல் அது கிடைக்கும். அப்போது நீங்கள் அதுக்கும் இஎம்ஐ கட்டுவீங்க, ப்ளஸ் உங்கள் கிரெடிட் கார்டுக்கு இங்கே அவைலபிள் லிமிட் இருக்கும். அப்போ நீங்கள் இதையும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் திருப்பி ட்ராப்பில் மாட்டுறதுக்கு சான்சஸாக இருக்குது.